ஒரு பெரிய காட்டில் சிட்டி என்ற சின்ன சிட்டுக்குருவி ஒரு உயர்ந்த மரத்தில் வசித்தான். அவனது சாம்பல் நிற இறகுகள், வெள்ளை வயிறு மற்றும் பெரிய கண்கள் அவனுக்கு அழகையும் ஆர்வத்தையும் அளித்தன. அவனது கனவு வானத்தில் பறந்து உலகத்தை ஆராய்வது. ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் நான் வானத்தை அடையும் என்று அவன் தன்னிடம் சொல்வான். ஒரு காலை சிட்டி தன் கூட்டிலிருந்து வெளியே வந்தான். அருகிலிருந்த மைனா பறவை மகிழ்ச்சியுடன் சொன்னது, இன்று பெரிய வானில் பறவைகளின் கூட்டம் நடக்கிறது. உலகம் முழுவதும் பறவைகள் வந்து தங்கள் கதைகளை பகிர்ந்து கொள்வார்கள். சிட்டி பரவசமடைந்து, நானும் செல்வேன் என்றான். சிறகுகளை விரித்து சிட்டி பறந்து சென்று கொண்டிருந்தான். முதலில் பறந்தது எளிதாக இருந்தது. ஆனால் அவன் நீண்ட தூரம் பறக்கச் சென்றபோது சிறகுகள் சோர்ந்தன. விடாதே சிட்டி, காற்றை நம்பு என்று மைனா உற்சாகமாய் சொன்னாள். சிட்டி தைரியமாக மீண்டும் பறந்தான், மேலும் மேலும் உயர்ந்தான். அந்த நேரத்தில் வானம் இருண்டது. புயல் அடிக்க ஆரம்பித்தது, மழை கொட்டியது. சிட்டி பயந்துவிட்டான். இது எப்படி சாத்தியம் என்று அவன் சோம்பலாகிவிட்டான். மைனா, என்னை பின்தொடரு என்று கூவினாள். சிட்டி தைரியமாக காற்றை எதிர்த்து பறந்தான். சில நிமிடங்களில் புயல் அடங்கியது, வானம் தெளிவானது மற்றும் வானவில் ஒளிர்ந்தது. சிறகுகளை விரித்து சிட்டி வானவில் பகுதியை அடைந்தான். அங்கே உலகின் பல வண்ணமயமான பறவைகள் இருந்தன. ஒவ்வொருவரும் தங்கள் சாகசங்களை பகிர்ந்து கொண்டனர். மைனா சிட்டியிடம், சிட்டி, உன் கதையைச் சொல் என்றாள். சிட்டி பெருமையுடன், நான் பயந்தேன், ஆனால் நான் புயலைக் கடந்து வானவிலை அடைந்தேன். தைரியத்தால் அதுவும் சாத்தியமாகிறது என்றான். மாலை பொழுதில் சிட்டி தன் மரக்கூட்டிற்கு திரும்பினான். அவன் மகிழ்ச்சியுடன் நினைத்தான், இன்று ஒரு சிறந்த நாள். இக்கதை நமக்கு பாடமாக இருக்கிறது. நம்பிக்கையும் தைரியமும் இருந்தால் எதையும் சாதிக்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.